இந்த வீடியோவில் நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அந்த லெசன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது 2000ல கேட்டிருக்க கொஷின். த வேல்யூ ஆஃப் கேபி இன் த ரியாக்ஷன் MgCO3 சாலிட் ஸ்டேட் டபுள் ஹெட்டட் ஆரோ மெக்னீஷியம் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேசியஸ் ஸ்டேட் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது இப்போ கேபி இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபி வேல்யூ ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. கேபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுதுறது கேபி. இதுவே கேசியாக இருந்ததுன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை வச்சு எழுதுனா அது கேசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே கேபி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுத போகிறோம். சரியா? ஸோ இப்போ கேபி எப்படி எழுதணும் அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வச்சு எழுதணும். பி போட்டுக்கணும் ப்ரெஷருக்கு. ஓகே, ப்ரெஷரில் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்னு வரும். ஓகே, பி ப்ராடக்ட் பை பி ரியாக்டன்ட் அப்படின்னு வரும். இந்த ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் ரியாக்டன்ட்ல என்ன மட்டும் எடுத்துக்கணும்னா இதில் எது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். சாலிட் ஆர் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, அப்போ கேபி இந்த ரியாக்ஷனுக்கு எழுதுவோம். கேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தானே. அப்போ ஃபஸ்ட்டு பி போட்டுக்கலாம். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன இருக்கு? MgO ப்ளஸ் CO2 இருக்கு. மெக்னீஷியம் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இதை எடுத்துக்க கூடாது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு பாருங்க கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ PCO2 பை. ஓகே, இப்போ ரியாக்டன்ட் பாருங்க, பை ரியாக்டன்ட் தானே. ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட் மட்டும்தான் இருக்கு. அது சாலிட் ஸ்டேட். அப்பங்க அதை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒன்லி கேசியஸ் ஸ்டேட்ல எது இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ பை கீழே எதுவும் வராது. அப்போ ஒன்லி கேபி இஸ் ஈக்குவல் டு PCO2. ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. மீதி எல்லாமே ராங். ஓகே, புரியுதா? Next question பார்க்கலாம். In which of the following case the value of Kp is less than Kc அப்படின்னு கேட்டிருக்காங்க. Kp Kc values கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். Kp is equal to Kc RT delta Ng. ஓகே, Kp is equal to Kc RT power delta Ng. இந்த டெல்டா Ng அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். இதுதான் Ng அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் கேசியஸ் ரியாக்டன்ட். இப்போ இந்த டெல்டா Ngயோட வேல்யூவை வச்சு தான் நம்ம கேபி கேசியை சொல்ல முடியும். இப்போ டெல்டா Ng எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிக்கலாம். டெல்டா Ng N2 plus O2 gives 2NO. இது எல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா கேஸ். ஓகே, நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் gives NO. இப்போ டெல்டா Ng கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு? சரி, Ng is equal to NP minus NR தான். நம் கேசியஸ் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க, 2 moles இருக்கு. ஸோ அப்போ NP வந்து 2 மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். இங்க ஒரு மோல் இருக்கு, நைட்ரஜனுக்கு முன்னாடி 1 இருக்கு, ஆக்சிஜனுக்கு முன்னாடி 1 இருக்கு. அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். இதுவும் 1 இதுவும் 1. ஸோ 1 + 1 2 இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இன் கேசியஸ் ஸ்டேட் 2. அப்போ 2 - 2 is equal to 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு டெல்டா Ng என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு சொல்லலாமா? இங்கே பாருங்க, ப்ராடக்ட்ல 2 இருக்கு, ரியாக்டன்ட்ல இங்க 1 1. அப்போ 2 - 2 is equal to 0. புரியுதா? எஸ், இங்கேயும் 2 தான் இருக்குப்பா. இங்க பாருங்க, இங்க ஒரு மோல் இங்க ஒரு மோல். ஸோ 1 + 1 2. அப்போ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்னா 2 - 2 தான் வரும். ஸோ 0. ஓகே, ஸோ அகெயின் ரெண்டாவதுக்கு 0. மூணாவது பார்க்கலாம். இங்க வந்து 2 moles இருக்கு. சி ஆப்ஷனுக்கு பார்க்கலாம். 2 moles இருக்கு. இப்போ 2 moles ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ 2 + 1 3.
அப்போ 2 minus 3 is equal to answer minus 1. அப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் எதில் வருது -1ல் வந்திருக்கு. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, PCl5 gives PCl3 plus L2. இது ஒரு மோல், இது ஒரு மோல். அப்போ 2 moles மைனஸ் ரியாக்டன்ட் எத்தனை மோல் மட்டும்தான் இருக்கு, ஒரு மோல். அப்போ 2 minus 1 is equal to 1. புரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனுக்கு டெல்டா என்ஜி 0 கிடச்சிச்சு. இது நெகட்டிவ்ல இருக்கு, தேர்ட் ஒன் பாசிட்டிவ்ல இருக்கு. சரியா? இப்போ இதை வச்சு எப்படி கேபிகேசியை சொல்லலாம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி. இஃப் சப்போஸ் டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவா இருந்துச்சுன்னா Kp less than Kc. If suppose delta Ng பாசிட்டிவா இருந்துச்சுன்னா Kp greater than Kc. புரியுதா? ஸோ இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு தரவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ கொஷினுக்கு வருவோம். கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் த வேல்யூ ஆஃப் கேபி லெஸ் தென் கேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபி லெஸ் தென் கேசியா இருக்கணும்னா டெல்டா என்ஜி கண்டிப்பா என்னவா இருக்கணும், நெகட்டிவ். அப்ப ஆன்சர் 3, சி ஆப்ஷன். இதுக்கு தானே ஆன்சர் நமக்கு -1 நெகட்டிவ்ல கிடைச்சது. பாருங்க, சி ஆப்ஷனுக்கு தான் மைனஸ் நெகட்டிவ்ல கிடைச்சது. அப்ப டெல்டா என்ஜி நெகட்டிவா இருந்தாதான் கேபி என்னவா இருக்கும், லெஸ் தென் கேசியா இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் சி. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் 2000ல கேட்ட கொஸ்டின் தான். For a reversible reaction, if the concentrations of the reactant are doubled at a constant temperature, the equilibrium constant will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணுறாங்க. யாரோட கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணால் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ரெஷர். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணாலும் ட்ரிபிள் பண்ணாலும் இல்லை ஹாஃப் பண்ணாலும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி தான் இருக்கும், என்ன சேமாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ஆன்சர் இஸ் டி, த சேம். புரியுதா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ரெஷர். அப்போ நான் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணாலும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது, சேம் ஆசச் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? கொஸ்டின் பாருங்க. தி ரியாக்ஷன் பேரியம் peroxide BaO2 gives BaO பேரியம் ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன். இதுக்கு டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் டிபெண்ட்ஸ் ஆன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல ஆக்சிஜனோட ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன். இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆஃப் பேரியம் பெராக்சைடு, இன்க்ரீஸ் இன் மாஸ் ஆஃப் பேரியம் ஆக்சைடு, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஈக்குலிபிரியம், மாஸ் ஆஃப் பேரியம் பெராக்சைடு அண்ட் பேரியம் ஆக்சைடு போத் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இங்கே ரியாக்ஷனில் பார்த்தோன்னா டெல்டா ஹெச் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக்னா என்னது, ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கும் அங்கே. ஓகே, எண்டோனா என்னது, ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்போ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் அப்போ ஹீட் என்ன ஆகுது, அப்சார்ப் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஓகே, ஆக்சிஜன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா இது எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா ஹீட் அப்சார்ப்ஷன் தான். அப்போ டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரியாக்ஷன் குவாஷியன்ட் ஃபார் த ரியாக்ஷன் nitrogen plus hydrogen gives ammonia is given by Q is equal to concentration of product by reactant ஓட concentration கொடுத்திருக்காங்க. The reaction proceed from right to left if Kc is equilibrium constant. Okay, சரி. இப்போ
இந்த ரியாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேசி எழுதுவோம். கேசி இஸ் ஈக்குவல் டு என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன இருக்கீங்க? அமோனியா இருக்கு. ஸோ இப்போ NH3 கான்சன்ட்ரேஷன், இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். இங்கே முன்னாடி இருக்க நம்பரை இதோட பவரில் எழுதிக்கணும், சரியா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் என்ன இருக்குது? நைட்ரஜன். எத்தனை மோல் தான் இருக்குது? 1 மோல் தான். அப்போ மேலே எந்த நம்பரும் வேணாம். இன்ட்டு ஹைட்ரஜன் H2. H2க்கு முன்னாடி 3 இருக்குது, ஸோ அதை நான் பவரில் போட்டுப்பேன். இதுதான் கேசி. இதே தான் ரியாக்ஷன் குவாஷியன்ட்டும் வரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா NH3 ஸ்கொயர் டிவைடட் பை N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 த ஹோல் கியூப். ஸோ கேசி கியூ ரெண்டுமே என்னதான்? சேம் தான். இஃப் சப்போஸ் கேசி இஸ் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்குலிபிரியம். ஓகே, இது ரெண்டும் ஈக்குலிபிரியம்ல இருந்துச்சுன்னா கேசி இஸ் ஈக்குவல் டு கியூ, சரியா? இஃப் சப்போஸ் கியூ லெஸ் தென் கேசியா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்குதுன்னு அர்த்தம். கியூ கிரேட்டர் தென் கேசியா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் பேக்வேர்ட்ல நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே கீ பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த கீ பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கியூ லெஸ் தென் கேசியாக இருந்தால் ரியாக்ஷன் ஃபார்வர்டில் நடக்கும். கியூ கிரேட்டர் தென் கேசியாக இருந்தால் ரியாக்ஷன் பேக்வேர்டில் நடக்கும். கியூ இஸ் ஈக்குவல் டு கேசினா ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்குலிபிரியம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே கொஸ்டினுக்கு வருவோம். த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ரைட் டு லெஃப்ட்னா இதானே ஃபார்வர்ட் டைரக்ஷன் தானே. அப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்குது? ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்வேர்டில் நடக்குது. ஓகே, தட் இஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபார்வேர்டாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? கியூ லெஸ் தென் கேசி. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கியூ லெஸ் தென் கேசியாக இருந்தால் அது ஃபார்வேர்டு. கியூ கிரேட்டர் தென் கேசியாக இருந்தால் பேக்வேர்டு. Q is equal to KCயா இருந்தா ஈக்குலிபிரியம். ஓகேவா? இது ரைட் டு லெஃப்ட்னு கொடுக்கலாம், ஆர் ஃபார்வர்டு டைரக்ஷன்னு கொடுக்கலாம், ஆர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன்னு கொடுத்தாலும் என்னதான்? இதுதான். லெஃப்ட் டு ரைட் போனால் என்னதான் இங்கே ஃபார்ம் ஆகுது? ப்ராடக்ட் ஃபார்மேஷன். அப்போ இங்கே ப்ராடக்ட் ஃபார்மேஷன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், ஃபார்வேர்டுன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், ஆர் ரைட் டு லெஃப்ட் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் என்னதான்? Q லெஸ் தென் கேசி. சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த கீ பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது 2003 தான் கேட்டிருக்காங்க. ஃபார் த ரியாக்ஷன் ஹைட்ரஜன் பிளஸ் அயோடைடு கிவ்ஸ் ஹைட்ரஜன் அயோடைடு. The equilibrium concentrations of hydrogen iodine and hydrogen iodide are 8, 3 and 28 mole liter inverse. Equilibrium constant of the reaction is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கணும்? கேசி எழுதணும். தட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்னது? ஹைட்ரஜன் அயோடைடு தான் இங்கே ப்ராடக்ட். ஸோ ஹைட்ரஜன் அயோடைடு. இந்த முன்னாடி இருக்க நம்பரை எங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன்? இதனுடைய பவரில் போடணும். பை ரியாக்டன்ட் என்னென்ன? ஹைட்ரஜன் H2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ Kc is equal to concentration of hydrogen iodide square by hydrogen concentration into iodine concentration. சம்ல 3ஓட கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. The equilibrium concentrations of hydrogen iodine and hydrogen iodide are 8, 3, 28. அப்போ ஹைட்ரஜன் அயோடைடோட கான்சன்ட்ரேஷன் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 28 ஸ்கொயர் டிவைடட் பை ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் 8ன்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு அயோடினோட கான்சன்ட்ரேஷன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் 28 ஸ்கொயர் பண்ணால் 784 வரும், டிவைடட் பை 8 3s are 24. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 784 by 24. 28 ஸ்கொயர் பண்ணால் 784, 8 3s are 24. இதை அடித்தா
32.66ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் 32.67. புரியுதா? ஸோ இவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா இந்த இதை வச்சு நமக்கு என்ன எழுத தெரியணும், ஃபார்முலா எழுத தெரியணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் கேசியஸில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். இதில் ஹைட்ரஜன் அயோடின் ஹைட்ரஜன் அயோடைடு மூணுமே கேஸு, அதனால நான் மூணையுமே எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் போட்டுட்டு இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது 2003 and 2007ல கேட்டிருக்க கொஸ்டின். The following equilibria are given. Nitrogen plus hydrogen gives ammonia, nitrogen plus oxygen gives 2NO, hydrogen plus half O2 gives H2O. The equilibrium constant of the reaction 2NH3 5/2O2 plus 2NO plus 3H2O in terms of K1, K2 and K3 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு K1, K2, K3யோட ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் எடுத்து எழுதிப்போம். N2 plus 3H2 gives 2NH3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்னது? K1. சரியா? இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. NH3 plus 5/2O2 gives NO plus O2 H2Oன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அம்மோனியா எந்த சைடு இருக்குன்னு பார்த்தோன்னா ரியாக்டன் சைடு இருக்குது. இந்த மூணு ரியாக்ஷனோட ஓவரால் ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷன். புரியுதா? எஸ். இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனில் அம்மோனியா எங்கே இருக்குது? ரியாக்டன் சைடு இருக்குது. ஆனால் இந்த ரியாக்ஷனில் அம்மோனியா ப்ராடக்ட் சைடு இருக்குது. அப்போ இந்த ரியாக்ஷனை நான் அப்படியே ரிவர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 2NH3 பாருங்க, 2NH3 plus gives N2 plus 3H2. புரியுதா? அப்போ K1 எப்படி வந்துரும்னா 1/K1ன்னு வந்துருமா, ஆர் -K1ன்னு வரும், அது 1/K1 எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ரியாக்ஷன் 1. ஓகே, ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்க. நைட்ரஜன் plus O2 gives 2NO. இது K2. இது reaction 2. Third reaction பாருங்க. H2 plus half O2 gives H2O. இது equation K3. இது equation 3. இப்போ இந்த மூணோட ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 1 mole தான் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3H2 ப்ளஸ் ஹாஃப் இருக்குது இன்ட்டு 3 போட்டோன்னா 3/2O2 gives H2O. 3H2Oன்னு வரும். K3 இப்போ என்ன ஆகிடும்னா K3 கியூப் ஆகிடும். புரியுதா? ஸோ இப்போ இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இந்த 1, 2 and 4 இது 3 தான் ஓவரால் ரியாக்ஷன்ஸ். அதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் கீழே இந்த 1வது ரியாக்ஷன், 2வது ரியாக்ஷன் அண்ட் 4வது ரியாக்ஷன். ஓகேவா? இது ஏன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு தெரியுதா? இங்கே ஃபஸ்ட் ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் 3 moles இருக்குது, ஆனால் இங்கே ஹைட்ரஜன் 1 mole தான் இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணி தான் ஓவரால் ரியாக்ஷன் எழுதுவோம். அப்போ இது 3 moleலாம் இதையும் நான் 3 moles ஆக்கிட்டேன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஃபைனல் எக்ஸ்பிரஷன் 3 கிடைச்சதில் அந்த 3ஐயும் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு நைட்ரஜன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன கேன்சல் ஆகும் பாருங்கள்? 3 ஹைட்ரஜன் கேன்சல் பண்ணிடலாம். அவ்வளோதான். மீதி இருக்கிறத எடுத்து எழுதலாம். ஓகேவா? 2 moles ஆஃப் என்ன இருக்குது? அம்மோனியா NH3 ப்ளஸ் இங்கே ஒரு O2 இருக்குது, இங்கே 3/2O2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 5/2 வருமா? 5/2O2 gives 2NO ப்ளஸ் 3H2O. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இப்போ பாருங்க, K1, K2, K3 ரிலேஷன்ஷிப் தானே கேட்டிருக்காங்க. பாருங்க, K2
மூணையும் ஆட் பண்ண வேண்டியதான். என்ன வரும்? K2 K3 cube divided by K1 1 by K1 தானே இருக்கு. ஸோ அப்போ by K1. அப்போ K equilibrium is equal to K2 into K3 cube by K1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள் கொஷின் தான், ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் நமக்கு இங்கே கொஷினில் கொடுத்தது. அமோனியா ப்ளஸ் 5/2 O2 gives 2NO plus H2O. இதுதான் இந்த ஓவரால் ரியாக்ஷனில் கொடுத்தது. இதை நம்ம ஃபைனலாக எழுதும்போது இது ஓவரால் கிடச்சிச்சு. அப்போ K1 K2 ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா K2 into K3 cube by என்ன இருக்குது? K1. ஸோ பாருங்கள், ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், K2 K3 cube by K1. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது 2005ல் கேட்டிருக்காங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1 and K2 ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குலிபிரியா. NO plus half O2 gives NO2. 2NO2 gives NO plus O2 are related as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் K1 K2 எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா NO plus O2 gives NO2. இந்த ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. பாருங்கள், இங்கே ப்ராடக்டாக இருக்கிறது இங்கே ரியாக்டண்ட்டாக இருக்குது. ஸோ NO2 gives NO plus O2 தான். அதே மாதிரி இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸில் எழுதிட்டு இதில் 1 மோல் எடுத்திருக்காங்க, இதோட டைமரிக்காக இது எடுத்திருக்காங்க, இது 2 moles எடுத்திருக்காங்க. புரியுதா கொஷின்னு? பாருங்கள், A gives B, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செகண்டு B gives A, பட் இதையே 2 moles கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனோட ரிவர்ஸ் ஃபார்ம் அதையே டைமரிக்கில் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஷின். புரியுதா? ஸோ இதில் K1க்கும் K2க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு K1 எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். K1 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்னது? NO2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் NO இன்ட்டு O2 ஹோல் பவர் ஹாஃப். சரியா? இதே ஈக்குவேஷனுக்கு K2 எழுதிக்கலாம். K2 இஸ் ஈக்குவல் டு NO ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 ஹோல் ஸ்கொயர். சரி, இங்கே O2 ஒன்று வரும். ஓகே, இதோட ரிவர்ஸில். சரி, ஸோ இதான் K1 அண்ட் K2 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்ன? இதோட டைமரிக் ஃபார்ம் இது அண்ட் ஆல்சோ இன்வர்ஸில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு டைமரிக்காக எழுதிக்கலாம். K1 ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்கள், NO2 the whole square divided by NO square. இது half O2ல ஸ்கொயர் பண்ணால் O2 ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் சேம் ரியாக்ஷன் தான், பட் இதோட ரிவர்ஸ் ஃபார்மாக இது இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே NO2 ஸ்கொயர் கீழே இருக்குது, இங்கே NO2 மேலே இருக்குது. புரியுதா நான் எழுதியிருக்கிறது? எஸ். அப்போ K2க்கும் K1க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்கள். K2 இஸ் ஈக்குவல் டு K1ஓட தலைகீழி தான் K2. அப்போ பாருங்கள், K2 இஸ் ஈக்குவல் டு 1 by K1 ஸ்கொயர்னு எழுதலாமா? K2 is equal to 1 by K1 square. இந்த K2ன்றது K1 ஸ்கொயரோட சரி K1. ஸோ K2ங்கிறது 1 by K1 ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் K2 is equal to 1 by K1 ஸ்கொயர். புரியுதா? எஸ். சரி, இதுலேயே இந்த கொஷினையே எப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். A gives B, இது K1ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே B gives A, அந்த ரியாக்ஷனோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் இது K2. அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துட்டு K1 K2 ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா K2 இஸ் ஈக்குவல் டு 1 by K1 அப்படியே ஜஸ்ட் நீங்கள் எழுதிடலாம். ஓகே, அது என்ன ஈக்குவேஷனாக வேணால் இருக்கலாம், பட் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் செகண்ட் ரியாக்ஷன் ரெண்டும் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா, இது ஃபார்வர்ட் இது பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸாக இருந்து K1 K2 ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா K2 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிடலாம்? 1 by K1. இது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா.
செகண்ட் பாருங்க, a gives b 2a gives 2b. இதே equation தான், இங்க ஒரு மோல் எடுத்திருக்காங்க, இதையே டைமரிக்கா 2 moles எடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு k1 k2 ரிலேஷன்ஷிப் கேட்டாங்கன்னா k2 is equal to k1 square. k2 is equal to என்னது, k1 square. இதுவே தேர்ட் பாருங்க, a gives b, b gives a, பட் இது என்ன கொடுத்துருக்காங்க, 2 moles. இங்க வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க, a gives b, a gives b தான், இது ஒரு மோல், இது 2 moles, ரெண்டுமே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான். அப்படி கொடுத்தாங்கன்னா k2 is equal to k1 squareன்னு எழுதிக்கலாம். இங்க பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, a gives b, again b gives a, இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் அண்ட் இது வந்து 2 moles. இப்போ நம்ம கொஸ்டின்ல இதான் இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ எப்படி எழுதணும்னா k2 is equal to 1 by k1 square. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, a gives b, b gives c. ஓகேவா, k1 k2 ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா b கேன்சல் ஆயிடுச்சுன்னா a gives c ஆயிடும். அப்போ k3 is equal to summation of k1 and k2 தான். அப்போ k3 is equal to k1 into k2. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, k2 is equal to 1 by k1, k2 is equal to k1 square, k2 is equal to 1 by k1 square, k3 is equal to k1 k2. இந்த 4 key pointsம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 2006ல கேட்டிருக்காங்க. ஃபார் த ரியாக்ஷன் மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 170.8 கிலோஜூல் பர் மோல். The statement is not true. Which statement is not trueன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, addition of methane or oxygen at equilibrium will cause shift to the right. ஓகே, நமக்கு லீ சாட்லியர் பிரின்சிபல் தெரியும். அதுபடி மீத்தேன் ஆர் கார்பன் டை ஆக்சைடை இங்கே மீத்தேன் ஆர் ஆக்சிஜனை இங்கே ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்குது, அதில் நான் எக்ஸஸாக என்ன பண்ணுறேன், இந்த சைடு ஆட் பண்ணுறேன். அப்போ ஈக்குலிபிரியம் எந்த சைடு ஷிஃப்ட் ஆகும்னா, எந்த சைடு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கோ அந்த சைடு. இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணதுனால இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. புரியுதா? ஸோ அப்போ ஈக்குலிபிரியம் எந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் சமநிலையை அடையுமோ அந்த சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்கே அதிகமாக இருக்குது, இந்த சைடு கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும், ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகுற வரைக்கும் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும், அதாவது ப்ராடக்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா, புரியுதா? எஸ், லீ சாட்லியர் பிரின்சிபல் படி என்ன ஆகுது, ப்ராடக்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும், தட் இஸ் ரைட் சைடு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். பாருங்க, அடிஷன் ஆஃப் மீத்தேன் ஆர் ஆக்சிஜன் அட் ஈக்குலிபிரியம் வில் காஸ் a shift to right. இந்த சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு, இப்போ கம்மியாக இருக்க சைடு கொடுத்துச்சுன்னா ரெண்டும் சமமாயிடும். அதனால இந்த சைடு தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். செகண்ட் பாருங்க, the reaction is exothermic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்கன்னா -170. டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்தால் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் தான், ஹீட் எனர்ஜி ரிலீஸ் தான் ஆகும். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். At equilibrium, the concentration of carbon dioxide and water are not equal. கரெக்ட், ஈக்குலிபிரியத்தில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இஸ் கிவன் பை கேபி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை மீத்தேன் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு O2. இதில் கேபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேபினா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தான் எழுதணும். கேபினா எப்படி எழுதுவோம், கேபி இஸ் ஈக்குவல் டு PCO2 இப்படி தான் எழுதணும். சாரி, PCO2 by PCH4 ஓகே இன்ட்டு PO2 இப்படி தான் எழுதணும். ப்ரெஷர் டேர்ம்ஸில் தான் எழுதணும். கேபி எழுதணும்னா இப்படி எழுதினா இது கான்சன்ட்ரேஷன் டேர்ம், தட் இஸ் KC இஸ் ஈக்குவல் டு தான் இது. அப்போ ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். புரியுதா? ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டின்கான சரியான ஆன்சர். புரியுதா? இதுதான் ராங் கான்செப்ட்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது 2006ல கேட்டிருக்காங்க. The enthalpy and entropy change for the reaction Br2 plus Cl2 gives BrCl are 30 kilojoule per mole and 105 joule per Kelvin per mole. The temperature at which the reaction will be in equilibrium is அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, the reaction will be in equilibrium. Reaction equilibriumல இருக்கணும்னா delta G should be equal to 0வா இருக்கணும். Okay, reaction equilibriumமா இருக்கணும்னா delta G value என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். இங்க சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? delta H is equal to 30 kilojoule per mole கொடுத்திருக்காங்க. கிலோஜூல ஜூலா மாற்றணும்னா 30 into 10 power minus 3 joule per mole வந்துடும். ஓகே, அடுத்தது டெல்டா எஸ் கொடுத்துருக்காங்க 105 ஜூல் per கெல்வின் per மோல். ஓகே, ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? த டெம்பரேச்சர் அட் விச் த ரியாக்ஷன் வில் பி, என்ன டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. T is equal to delta H by delta S. Okay, delta H by delta S. Delta H சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 30 into 10 power minus 3 by delta S எவ்வளோ கொடுத்திருக்காங்க? 105. ரெண்டையும் சால்வ் பண்ணா ஆன்சர் என்ன வரும்னா 285.7 ஜூல் per மோல். இதுக்கும் யூனிட் என்னது? ஜூல் per மோலா. இதுக்கு யூனிட் ஜூல் per மோல், இதுக்கு யூனிட் ஜூல் per கெல்வின் per மோல். ஓகே, ஜூல் மோல் கேன்சல் பண்ணிடலாம், மீதி இருக்கிறது கெல்வின் மட்டும்தான். ஸோ ஆன்சர் கெல்வின். ஓகேவா? ஸோ ஆன்சர் 285.7. ஸோ ஆப்ஷன்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.